வணக்கங்க. இன்றைய பதிவு திருமணம் சம்பந்தமான ஒரு வீடியோ பதிவு. நம்முடைய மாணவர் ஒருத்தர் கிரக காம்பினேஷன் 7ஆம் பாவம் 7ஆம் அதிபதி சுக்கிரனுடைய காம்பினேஷன்லாம் நல்லா இருக்கு, இந்த ஜாதகருக்கு ஏன் இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது ரிலேட்டடான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இப்போ திருமணம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது 7ஆம் பாவம் 7ஆம் பாவ அதிபதி. ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன், 2ஆம் பாவம், இதெல்லாமே நம்ம ஜென்ரலாக பார்க்கக்கூடிய திசை 7ஆம் பாவத்துக்கு சாதகமான பாவங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது ஒரு தனி. நீங்கள் லக்னம் ஜீவக்கோள் இந்த ரெண்டுமே நம்மளுடைய விதிப்படி ஒரு 1ஆம் பாவத்துக்கு 1, 5, 7, 9 சனிக்கேது இருந்தால் அந்த 1ஆம் பாவத்தை சனிக்கேது தொடர்பு கொள்ளுதுன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆணோட ஹாரோஸ்கோப்பில் ஜீவக்கோள் அப்படின்னா குரு. இந்த குருவுக்கு 1, 5, 7, 9 சனி அல்லது கேது இருந்தால் அந்த குருவுடன் சனி கேது தொடர்பில் இருக்கும். அல்லது சனியோட பார்வை லக்னத்துக்கு ஜீவக்கோளுக்கு 3வது பார்வை 10வது பார்வை இருந்தாலும் அதனுடைய தொடர்புகள் வரும். இந்த மாதிரியான ஹாரோஸ்கோப் லக்னம் அப்படிங்கிற தன்மைக்கு சனி கேது தொடர்பு இது எப்படி வேணாலும் இருக்கலாம். கேது சனியாகவும் இருக்கலாம் அல்லது சனி கேதாகவும் இருக்கலாம். இதே மாதிரி குருவுக்கு சனி கேது தொடர்பு அல்லது கேது சனி தொடர்பு. இந்த மாதிரி ஜாதகத்துக்கு இது ஒரு ஆண் ஜாதகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாதகங்கள் 1, 5, 7, 9 பாவங்கள் இருந்த தொடர்பு. லக்னம் இருக்கிறதுக்கு 1, 5, 7, 9 சனி அல்லது கேது இருந்தால் அந்த லக்னத்தை 1ஆம் பாவம் 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் 9ஆம் பாவத்தில் சனி கேது இருந்தால் லக்னத்தை தொடர்பு கொள்ளும். சனிக்கு மெயினாக தொடர்பு கொள்ளும், கேதுக்கு மட்டும் 1, 5, 9. அதே மாதிரி குரு இருக்கிற வீட்டுக்கு 1, 5, 7, 9வது ராசிகளில் சனி அல்லது கேது இருந்தால் குருவை தொடர்பு கொள்ளும். அப்போ ஒரு ஆணோட ஜாதகத்தில் இந்த ரெண்டையுமே சனி கேது தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகர் தனிமைப்படுத்தப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரியான ஹாரோஸ்கோப் 7ஆம் பாவம் நல்லா இருந்தாலும் கலத்தர காரகன் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுடைய காம்பினேஷன் நல்லா இருந்தாலும் கூட இந்த மாதிரி கிரக அமைப்புகள் ஏதோ ஒரு காரணத்திற்காக இவங்க தனிமையில் வாழ வேண்டும், திருமணம் ஆகக்கூடாது, வாழ்க்கையில் இன்பங்களையும் சுகங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனாக இருக்கிறதுனால இவங்கனால என்ன ஆகுதுன்னா மற்றவங்கள மாதிரி கல்யாணங்கள் பண்ணி குழந்தைகளோட நீண்ட நாள் வாழ முடிகிறது இல்லை. இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் நிறைய ஹாரோஸ்கோப்புகள் பார்த்துருக்கேன். திருமணத்தை தடை செய்து உள்ளது, திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள். சரி, சில பேர்த்துக்கு ஒருவேளை லக்னத்துக்கு மட்டும் சனி கேது தொடர்பு இருக்கு, குருவுக்கு இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, பாதிப்பு கம்மி தான். குருவுக்கு சனி கேதோட தொடர்பு இருக்கு, லக்னத்துக்கு சனி கேதுங்கிற காம்பினேஷன் இல்லை அப்படின்னாலும் கூட நம்மளுக்கு பாதிப்புகள் கம்மி. லக்னத்துக்கும் ஜீவக்கோளுக்கும் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு திருமணங்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகள் நடக்காமல் போகுது ஃபஸ்ட்டு விதி. இரண்டாவது, திருமணம் ஆகி கணவன் மனைவி பிரிஞ்சு மனைவியுடன் வாழ முடியாத சூழலும் ஏற்படுது. இது திசையை பொறுத்து மாறுது, அவங்களுக்கு நடக்கிற திசாநாதனை பொறுத்து மாறுது. இன்னும் சில ஜாதகங்கள் பார்த்துருக்கேன், கல்யாணம் ஆயிரும், மனைவியோட சந்தோஷமாக இருப்பாங்க, குழந்தைகள இருக்கும், குறுகிய வயதிலே இறந்துடுவாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 7வது வருஷம் இறந்துட்டாருங்க, கல்யாணம் ஆகி 10 வருஷம் தான் இருந்தாருங்க. அப்போ லைஃப் ஸ்டைலாக முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலைகளும் இருக்குது. இப்போ இடையில ஒரு ஹாரோஸ்கோப் பார்த்தேன். அவர் அந்த பொண்ணு பெங்களூர் இருக்குது, அவர் ஜெர்மனியில் இருக்கார், ஃபாரின் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமாக பிரிஞ்சிருக்காங்க. அவர் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்தார், அப்படியே மாறி மாறி போயிட்டுருக்கார்.
அப்போ என்ன ஆகுதுன்னா, மனைவி இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, குழந்தைகள் இங்கே இருக்குது, இவர் மட்டும் வருஷத்தில் ஒரு 3 மாதம் இந்தியாவில் இருப்பார், அப்புறம் வெளியில் இருப்பார். இப்படி அதிகமாக குடும்பத்துடன் வாழ முடியாத சூழலும் இருக்குது. இது வந்து இதுவும் திசாநாதனுடைய நிலையை பொறுத்து தான் தீர்மானிக்குது. அது எப்படி தீர்மானிக்குதுங்கிறது திசாநாதனை பொறுத்து, ஆனால் பிரச்சனை கொடுக்குது. அப்போ மனைவியுடன் நிரந்தரமாக இருக்க முடியாத நிலையும் இந்த கிரக தொடர்புகளில் வருது. திருமணம் ஆகாத நிலையும் இந்த கிரக தொடர்புகள் இருக்குது. திருமணம் ஆகி பிரிந்து வாழக்கூடிய நிலையும் கிரக தொடர்புகள் இருக்குது. திருமணம் ஆகி குழந்தை பிறந்து சிறு வயதிலேயே மரணமாகக்கூடிய தன்மையும் இந்த கிரக தொடர்புகள் இருக்குது. அப்போ இந்த கிரக தொடர்புகள் லக்னத்துக்கு ஜீவக்கோளுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக திசாநாதன் நல்ல இடங்கள்ல இருக்காங்களான்னு பார்க்கணும். எக்காரணத்து கொண்டும் நடக்கிற திசை இந்த மாதிரி கிரக தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு கேதோட தொடர்பு இருக்கும், குருவுக்கு சனியோட தொடர்பு இருக்கும். அப்போ இப்படி இருந்தாலும் ஓகே தான். இப்படி இருந்தாலுமே இந்த தன்மைகள் காரகத்துவங்கள் ரீதியாக பாதிப்புகளை செய்யும். இப்போ இந்த மாதிரி கிரக அமைப்புகளில் 6ஆம் பாவம் 12ஆம் பாவத்தில் இருந்து ஏதாவது ஒரு கோள் திசை நடந்தாலும் அவங்களுக்கு திருமண ரீதியான பிரச்சனைகளை அதிகமாக பாதிக்கிறத நம்ம பார்க்கலாம். இது இந்த ரூல், இது வந்து ஒரு சூத்திரம், கோட்பாடு. இந்த கோட்பாடுகள் எல்லா பாவத்துக்குமே பொருந்தும். இப்போ லக்னம் அப்படிங்கிறது அந்த ஜாதகர். இப்போ இந்த சனி கேதோட சேர்க்கை வந்து 4ஆம் பாவத்தில் இருக்கு. 4ஆம் பாவத்தில் சனி கேதோட தொடர்பு 4ஆம் பாவத்தில் இருக்கு. சனி கேது. இப்போ 4ஆம் பாவத்தினுடைய இன்னொரு காரகத்துவம் என்ன? சந்திரன், தாயார் குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவம். இப்போ சந்திரனுக்கும் சனி அல்லது கேதோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த குழந்தை பிறந்த பின்பு தாயினுடைய உடல்நிலை, தாயினுடைய மனநிலைகள் அங்கே கடுமையாக பாதிக்கப்படுறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ சந்திரனுடன் இல்லை, செவ்வாயுடன் சனி அல்லது கேதோட தொடர்பு 4ஆம் பாவத்தில் சனி கேது தொடர்பு இருக்குது அப்படின்னா, அப்போ 4ஆம் பாவங்கிறது லேண்டு, 4ஆம் பாவங்கிறது இடத்தின் மூலியமாக வரக்கூடிய வருமானங்கள், இட சம்பந்தப்பட்ட இடங்கள், பூமி இடங்கள் எல்லாம். செவ்வாய்ங்கிறது இடத்தையும் குறிக்கும், பூமியும் குறிக்கும். இந்த 2 பேர்த்துக்குமே 4ஆம் பாவத்துக்கும் செவ்வாய்க்கும் சனிக்கு தொடர்பு வரும் பொழுது இவங்க வந்து நீண்ட நாளாக இட சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அந்த குடும்பங்கள் மாட்டிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அல்லது இவர் ஏதாவது இடத்துக்கு பணம் கொடுத்து அது வராமல் 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் வழக்குகள் நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான சனிக்கேது காம்பினேஷன் ஒரு கிரகத்துக்கும் அதே மாதிரி காரகனுக்கும் சம்மந்தப்படும் பொழுது அவங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கிறத பார்க்கணும். இப்போ 10ஆம் பாவம் அப்படின்னா தொழில், 6ஆம் பாவம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல. இப்போ 6ஆம் பாவத்தில் ஒருத்தருக்கு சனிக்கேது தொடர்பு 6ஆம் பாவத்துக்கு வந்து அது 10ஆம் பாவத்துக்கு வரும். அப்போ அவங்களுக்கு சனியும் கேதுவுடன் தொடர்பு இருக்கும் பொழுது, 6ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவத்துக்கு சனிக்கேது தொடர்பு இருக்கும் பொழுது அவங்களுக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தொழில் ரீதியான வகையில் தொழிலில் முதலீடுகள் செய்கிறது மூலிமா அல்லது 6ஆம் பாவம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு பதவி உயர்வுகள், ப்ரமோஷன், செல்வாக்குகள் கிடைக்காம ஒரு டம்மியாக குறைந்த சம்பளத்தில் வேலை செய்யக்கூடிய நிர்பந்தமும் அங்கே ஆகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த சூத்திரத்தை, இந்த கோட்பாட்டை நீங்கள் எங்கே வேணாலும் பயன்படுத்திக்கலாம் பாவங்களுக்கு. சரிங்களா? இது ஒரு மாணவர் கேட்டதுனால உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு போட்டிருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வணக்கம்.